ஹாய் ஹலோ. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்ப்ரிங் ஆனியன் சட்னி. இந்த டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 4-5 ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயத்தாள், 2 ஸ்பூன் தேங்காய், 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5-6 காஞ்ச மிளகா வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பூண்டு பல், தேவையான அளவு உப்பு, கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் சட்னிக்கு வதக்கிறதுக்கு. நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய பூண்டு இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு புளி. இந்த டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சட்டி காஞ்சாச்சு. இப்போது எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. உளுந்து போட்டுட்டோம். அடுத்து கொஞ்சம் உளுந்து போடும்போது கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுங்க. முழு உளுந்துன்றதுனால கொஞ்சம் தெரிக்குது. வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணுறதுக்கு பதில் முடிஞ்ச அளவுக்கு கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போது பச்சை மிளகாயும் இஞ்சி பூண்டு போட்டேன். காஞ்ச மிளகா, ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு. இது கொஞ்சம் வதங்கட்டும். 2 நிமிஷம் இதை வதங்கணும். இப்போது தக்காளி போட்டுடலாம். வதங்கட்டும். இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கணும். கொஞ்சம் மூடி போட்டுங்க, சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் தக்காளி வதங்கிட்டே வருதுங்க. தேங்காவை போட்டுடலாம். புளி மட்டும் லாஸ்ட்டில் போட்டு ஒரு கிண்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது தக்காளி வெங்காயம் இது எல்லாமே நல்லா வதங்கணும். உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. சட்னி அரைச்சாச்சு. சூடா இட்லி, கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் சட்னி. இந்த சட்னி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேக்கப் கிச்சனுக்காக ஆனந்தி கோவிந்தராஜ். பாய். தேங்க்யூ.